செம்ம டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்றேன். ஃப்ரைட் ஃபிஷ் கறி. இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வெயில் காலத்துல கூட இந்த குழம்பு சாப்பிடையில உங்களுக்கு வயிறு பிரச்சனை வராம இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கான டிப்ஸும் இன்கிரீடியன்ஸும் வீடியோட கடைசியில கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்துக்கோங்க. மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி பொடி சேர்த்துங்க. மஞ்சத்தூள் சேருங்க. உப்பு சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மெரினேட் பண்ணுங்க. அரை மணி நேரம் இல்ல நிறைய அதுக்கு மேலாவே நீங்க மெரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரை பண்றதுக்காக. புளியை எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சம் அளவு எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி ஊற வைங்க. இன்கேஸ் உங்களுக்கு சீக்கிரமா செய்யணும்னா வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கிக்குங்க. ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்கா இருக்கும், அதனால நான் வந்து ரொம்ப வெங்காயம் தக்காளி சேர்க்கல. கடாய் சூட் பண்ணுங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வர வதக்குங்க, இல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆக வர வதக்குங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வந்து நம்ம பேஸ்ட் அரைக்கிறதுக்காக நம்ம இதை வதக்கி எடுக்கிறோம். இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறது உங்களுக்கு வந்து அதோட ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். மீன் குழம்புடைய ஃபிளேவர். மசாலா நிறைய சேர்க்க தேவையில்லை. இதுல ரொம்ப மைல்டா இருக்கும். நல்ல வெயிலா இருந்தாலும் சரி, இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு பிரச்சனை வராம இருக்கும். அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துக்குங்க. எண்ணெய் உங்களுக்கு தேவைக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் எண்ணெய் கம்மியா தான் சேர்த்து குழம்பு வைக்கிறேன். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்குங்க. எவ்வளவு தாளிக்கு தேவையோ அவ்வளவுதான் எண்ணெய் சேர்த்துங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாயும் காரத்துக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வதக்கி எடுங்க. மீன் வந்து அதே எண்ணெயில வைங்க. இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்றது, அதாவது மைல்டா ஃப்ரை பண்ணா போதும். புளியை வந்து கரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு கடாயில புளி சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஜீரக பொடி சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. தனி தேவைக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீன் வந்து பரட்டி விடுங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க. அதோடைய அந்த கவுச்சி போறதுக்காக தான் ஃப்ரை பண்றேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாலும் ஃபிளேவர் வந்து சரியா இருக்காது. அதனால ஷாலோ ஃப்ரை பண்ணுங்க. லைட்டா கவுச்சி போற அளவுக்கு பண்ணா போதும். எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடுங்க. அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். கலக்கி வச்ச புளி தண்ணியை கொதிக்க வைங்க. மசாலா சேர்த்தது கொதி வந்ததும் ஃப்ரை பண்ண மீனையும் அதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. எண்ணெயோட சேர்த்து எல்லா மீனையும் சேர்த்த பிறகு அரைச்சி வச்ச வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை வந்து சூடோடு அரைச்சு சேருங்க. நைஸா அரைச்சு சேருங்க. இந்த மசாலா தான் உங்களுக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். மற்றபடி நான் வந்து அதிகமா காரம் எதுவும் சேர்க்க போறது இல்லை. குழம்பு வந்து திக்காகவும் ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும். நீங்க திக்னஸ் பத்தியோ டேஸ்ட் பத்தியோ கவலைப்பட தேவையில்லை. இந்த மீன் குழம்புல காரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து எப்பவுமே லாஸ்டா சேருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ஃபிளேவர் இறங்கின பிறகு அதுக்கடுத்து தண்ணியோடைய குழம்புடைய திக்னஸ் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்க. ஒரு மீன் வந்து ஏற்கனவே வறுத்து எடுத்தாச்சு. அதனால குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், கொதிக்க வச்சா போதும். தண்ணி கம்மியா சேர்த்து செய்யுங்க. குழம்பு பாருங்க, நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கான டிப்ஸ் என்னன்னா, மீனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி அரைச்சிட்டீங்கன்னா குழம்புல வந்து உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். எப்பவுமே குழம்பு வந்து நிறைய தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கம்மியான தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க. ஃபிளேவர் வந்த பிறகு தேவையான தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த குழம்பு வந்து வெயில் காலத்துக்கு கூட உங்களுக்கு சூட் ஆகும். இது சாப்பிடறதுனால உங்களுக்கு வயிறு பிரச்சனை வராது, காரம் கம்மியா இருக்கிறதுனால. இந்த குழம்பு தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ் வீடியோடைய கடைசியில கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்க. தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் ஈஸியான, ஹெல்த்தியான, டேஸ்டியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.